இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டு தைரியமா இங்கே நிக்கிறியா? உன்னை ஸ்டேஷன்ல வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாடுறா. வாடா ஸ்டேஷனுக்கு. சார் கையெடுங்க சார். என் குழந்தைய நான் ஏன் சார் கிட்னாப் பண்ணோம்? யார் என்ன சொன்னாலும் உடனே கை வச்சிருவீங்களா? உங்க குழந்தையா? ஆமா சார், பாவ என் குழந்தை தான். இவங்க தான் என்னோட வைஃப். இன்னொரு தடவை அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வந்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். யாரு யாருக்கு வைஃப்? உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல கோர்ட்டே சொல்ல போகுது. எங்க பெர்மிஷன் இல்லாம பார்த்தாலே அதுக்கு பேரு கடத்தல் தான். வாங்க உயர் திரு இந்திராணி மேடம். குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து விட கூட டைம் இல்லாம பிஸியா இருக்கிற நீங்கெல்லாம் குழந்தை மேல பாசமா இருக்கிற மாதிரி பேசுறீங்கல்ல. ஒரு அப்பாவா அவளை கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்தா ஏன் பொண்ண நான் கிட்னாப் பண்ணனு பேசிட்டு இருப்பீங்களா? சரி, அப்படியே கடத்திருந்தா நான் இதுக்கு திரும்ப கொண்டு வந்து விட போறேன். கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஏய், சும்மா நடிக்காதடா. எங்களை நீ அங்க பாத்துட்ட, அதனால பயந்து போய் திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு இப்ப டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன் நல்ல நேரம். எப்ப பாரு நீ இந்திராணிக்கு பின்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. தனியாலாம் சிக்கிறாத. அப்புறம் பேசுறதுக்கு வாய் இருக்காது, நீட்டுறதுக்கு கையும் இருக்காது. என்ன இருந்தாலும் குழந்தைக்கு இவர் அப்பா தானே. இவரை எதை வச்சு என்ன அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? என்ன கேட்டீங்க இப்போ? ஆதாரம் வேணுமா? ஆமா மேடம். ஐலி, அவர் இங்க எதுக்கு வந்தாரு, என்ன பண்றாருங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா அவர் குழந்தைய கிட்னாப் தான் பண்ண வந்தாருன்னு நீங்க சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா பாக்குற? அந்த செடியை நல்லவன் இல்லம்மா. அவனால இந்திராணி அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். அவன் கூட போராடி போராடி முடியாம தான் இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிக்கிறான். இப்ப மட்டும் நாங்க சொல்ற மாதிரி நீ சொன்னா அந்த செடியை இதுக்கப்புறம் இந்திராணிய தொந்தரவே பண்ண மாட்டான். ஒண்ணு இல்ல, போலீஸ் கிட்ட அவன் குழந்தைய கடத்த தான் வந்தான்னு மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என்ன ஐலி யோசிக்கிறீங்க? இதுல ஏன் வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம பாவையோட எதிர்காலமும் இருக்கு. அவர் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதனால என்னாலயும் நிம்மதியா இருக்க முடியாது, பாவையாலையும் நிம்மதியா இருக்க முடியாது. என்ன இருந்தாலும் நீ நாங்கெல்லாம் ஒரே குடும்பம்மா. நாளைக்கு உன் தங்கச்சி எங்க வீட்டுல தான் வந்து வாழ போறா. எங்களுக்காக இல்லைனாலும் உன் தங்கச்சியை மனசுல வச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து பேசு. நீ சொல்றத வச்சுதான் இந்திராணியோட எதிர்காலமும் நல்லா இருக்க போகுது. உன் தங்கச்சி ரித்திகாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்க போகுது. ஐலி ப்ளீஸ், எனக்காக வந்து சொல்லுங்க. இந்திரா, அயலி நம்ம வீட்டு பொண்ணு. அதனால கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் பேசுவா. ஏன்னா அவ தங்கச்சி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போறா. அதனால கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் பேசுவா. வா போலாம். ஓகே ஐலி, வாங்க போலாம். வா அயலி, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுமா. சொல்லுங்க டீச்சர். இவங்க சொல்றபடி இவரு குழந்தைய கிட்னாப் பண்ண தான் வந்தாரா? சொல்லுங்க டீச்சர், உங்களை தான் கேட்கிறேன். நீங்க சொல்றத வச்சுதான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அயலி, நடந்தது என்னன்னு சொல்லுமா. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன அயலி தயங்கிக்கிட்டு இருக்க? நடந்தது என்னன்னு சொல்லு.
இவன் குழந்தைய கடத்த தானே வந்தான், அதை சொல்லு. இவர் குழந்தைய கிட்னாப் பண்ண வரல. அப்ப எதுக்கு வந்தார் இவரு? அவரா வரல. அவர் குழந்தை தான் ஏன் நம்பர்ல இருந்து இவருக்கு ஃபோன் பண்ணி பசிக்குதுன்னு சொல்லுச்சு. நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதால தான் இவர் இங்க வந்தாரு. வந்து பாவைய கூட்டிட்டு போய் லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. இவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். இந்திராணி மேடம், சொசைட்டில நீங்க ரொம்ப பெரிய ஆளு. நீங்களே இப்படி என் டைமை வேஸ்ட் பண்ணலாமா? இது உங்க ஃபேமிலி பிரச்சனை மேடம். இதுலயே எங்களை தேவையில்லாம கொண்டு வரீங்க. நீங்கன்றதுனால தான் நான் அமைதியா போறேன். இந்த மாதிரி நடந்துக்காதீங்க ப்ளீஸ். யோ வாங்க போலாம். என்னம்மா ஆச்சு? வந்ததுல இருந்தே ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன சிந்திரா, ஏன் டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்ன இந்திரா, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ பதிலே சொல்லாம இருக்க. மீட்டிங் போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? சித்தப்பா, நீங்களும் தானே போனீங்க. என்னாச்சு? அக்கா ஏன் இப்படி இருக்காங்க? என்ன இது, இப்படி ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்துச்சுன்னு நீயாவது சொல்லு. அது நம்ம ரித்திகாவோட அக்கா இருக்கால்ல. ரித்திகாவோட அக்காவா? அவ பேரு கூட ஏதோ மைதிலி அதானே? அது அயலிமா. ஆ, அயலி அயலி. அவளுக்கு என்னாச்சு இப்போ? என்னடா, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல. இவர் குழந்தைய கிட்னாப் பண்ண வரல. இவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். இதை வச்சே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துறேன்.